அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம டெல்லி சுல்தான்களை பற்றி இதுவரை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள்லாம் பார்க்கலாம். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு தெரிஞ்சால் தான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கேள்விலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பொது தமிழுக்கான நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த ஃப்ரீ நோட்ஸை பெறுவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள். அதே போல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இதற்கான நோட்ஸை ரெடி பண்ணியாச்சு. இந்த பிடிஎஃப் பெறுவதற்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்போம், போய் பார்த்துருங்க. அங்கே முதல் கேள்வி பார்க்கலாம். டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது? டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது? ஆன்சர் பாருங்கள், இக்தாதாரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இக்தாதாரி. அடுத்த கேள்வி பாருங்க. கோரசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்? கோரசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்? அமீர் குஷ்ரு. இந்த ராகம் பேர் பாருங்க, கோரசானம். அறிமுகம் செய்தவர் அமீர் குஷ்ரு. கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன்லாம் பாருங்கள், குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன், கியாசுதீன் முகமது. துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர். இதில் ஃபஸ்ட்டு வருபவர் குத்புதீன் ஐபக் தான். ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் தான் தோற்றுவித்தவர். அடுத்து, அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? இல்துமிஷ். யாரு? இல்துமிஷ். அடுத்து பாருங்க. மண் கௌத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? மண் கௌத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? ராஜா மோகன் சிங். யாரு? ராஜா மோகன் சிங். அடுத்து பாருங்க. ஜிம்மா மசூதி மற்றும் குதிப்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? நல்லா நோட் பண்ணுங்க, புதுப்பிக்கப்பட்டது, கட்டப்பட்டதல்ல, புதுப்பிக்கப்பட்டது. ஜிம்மா மசூதி மற்றும் குதிப்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? ஃபெரோஸ் துக்ளக். யாருடைய காலத்தில்? ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க. முதல் பானிபட் போர் 1526 எந்த இருவருக்கும் இடையில் நடைபெற்றது? முதல் பானிபட் போர் எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1526. 1526 எந்த இருவருக்கும் இடையில் நடைபெற்றது? பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதல் பானிபட் போர் 1526 நடைபெற்றது. அடுத்து, கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. 1. கில்ஜி வம்சத்தை நிறுவியவர். 2. ரஷ்யாவின் இறப்பு. 3. அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு. 4. திவானி கைராட் துறை உருவாக்கம். இதில் கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது வரும்னா ரஷ்யாவின் இறப்பு. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரெண்டாவது கில்ஜி வம்சத்தை நிறுவியவர். ரஷ்யா முடிஞ்சிட்ட பேர் தான் கில்ஜி வம்சம் தொடங்கும். ஓகேங்களா? ரஷ்யா தான் முதல் ஆட்சியாளர். அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் ரஷ்யாவாக இருப்பாங்க. அது முடிஞ்சிட்ட பேர் தான் கில்ஜி வம்சம் தொடங்கும். ஓகேங்களா? அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு. அடுத்து திவானி கைராட் துறை உருவாக்கம். ஆன்சர் பாருங்கள், 2134. 2134. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்துக்க. ஓகேங்களா? இஃபான் பதுதா இவர் எந்த நாட்டு பயணி? இஃபான் பதுதா எந்த நாட்டு பயணி? மொரோக்கோ நாட்டு பயணி. ஓகேங்களா? அப்துல் ரசாக் அவர் பாரசீக பயணி. நிக்கிட்டின் இவர் ரஷ்ய பயணி. நூனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. ஆன்சர் பாருங்கள், 2143. 2143. அடுத்து, கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. ஜவுன்பூர் நகரம் ஃபிரோஷா துக்ளக், அகமதாபாத் நகரம் அகமது ஷா, ஜைன் உல் ஹபீதீன், காஷ்மீரின் அக்பர், மால்வாவில் கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் உசைன் ஷா. சரியாக இணைக்கப்பட்டுள்ளது 1, 2, 3 சரி. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். மாலிக்
மாலிக் கபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு. மாலிக் கபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு கிபி 1311. கிபி 1311. அடுத்து கிபி 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர். நசுருதீன் முகமது ஷா. யார்? நசுருதீன் முகமது ஷா. 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர். இந்தியாவில் துருக்கி ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் என கூறப்படுபவர் யார்? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? யார்? குட்புதீன் ஐபக். இந்தியாவில் துருக்கி ஆட்சியை நிறுவியவர் யார்? குட்புதீன் ஐபக். அடுத்த கேள்வி பாருங்க. டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டெல்லி சுல்தானியர் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? திவான்-ஐ ஹரிஷ். திவான்-ஐ ஹரிஷ். தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவிடம் என்று கூறியவர் யார்? தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவிடம் என்று கூறியவர் யார்? லேன்புல். யார்? லேன்புல். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாரு. விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து இஷார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர். 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர். ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபெரோஸ் ஷா துக்ளக். பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர். பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். ஆன்சர் ஆப்ஷன் பி, பால்பன். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? இப்ராஹிம் லோடி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இப்ராஹிம் லோடி. இவர் தான் கடைசி அரசர். அடுத்து பாருங்க. ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக யார் இருந்தார்? ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஆட்சி காலத்தில் தலைமை கட்டிட வல்லுநராக யார் இருந்தார்? மாலிக் சாஜி ஷானா. யார்? ஆப்ஷன் பி, மாலிக் சாஜி ஷானா. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? பயணி நாடு. ஓகேங்களா? இஃபான் பதுதா இவர் மொரோக்கோ நாட்டு பயணியா? ஆமாம், சரி, இவர் மொரோக்கோ நாட்டு பயணி. டோமிங்கோ ஃபயன்ஸ் இவர் வந்து போர்ச்சுகல். அப்துல் ரசாக் இவர் வந்து பாரசீகம். தவறானது வந்து நிக்கோலோ டி கோண்டி இவர் வந்து போர்ச்சுகல்னு சொல்லியிருக்கோம், தவறு. ஓகேங்களா? இஃபான் பதுதா மொரோக்கோ, டோமிங்கோ ஃபயஸ் வந்து போர்ச்சுகல், அப்துல் ரசாக் வந்து பாரசீகம். அடுத்து பின்வருவனவற்றுள் முகமது பின் துக்ளக் கால நிகழ்ச்சிகளை கால வரிசையின் அடையாளம் காண்க. ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. தோவாப் மீது வரி விதிப்பு. ஃபஸ்ட்டு வந்து தோவாப் மீது வரி விதிப்பு. அது தலைநகர் மாற்றம், அடையாள நாணய சீர்திருத்தம், நாகர்கோட் படையெடுப்பு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? தோவாப் மீது வரி விதிப்பு, தலைநகர் மாற்றம், அடையாள நாணய சீர்திருத்தம், நாகர்கோட் படையெடுப்பு. அடுத்து கால வரிசைப்படுத்துக. 1 தைமூரின் டெல்லி படையெடுப்பு, 2 குதிப்பினார் கட்டி முடிக்கப்படுதல், 3 ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல், 4 பாருங்கள் மாலிக் கபூரின் தென்னிந்தியா படையெடுப்பு. கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குதிப்பினார் கட்டி முடித்தல், குதிப்பினார் கட்டி முடித்தல். இரண்டாவது வந்து ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல். அடுத்து மாலிக் கபூரின் தென்னிந்தியா படையெடுப்பு. கடைசி வந்து தைமூரின் டெல்லி படையெடுப்பு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 2, 3, 4, 1. அடுத்த கேள்வி பொறுத்துக. ஆண்டுகள். ஓகேங்களா? 1206 குட்புதீன் ஐபக் வந்து ஆட்சி பொறுப்பேற்பார். 1611 இல்துமிஷ் ஆட்சி பொறுப்பேற்பார். 1636 வந்து ரஷ்யா ஆட்சி பொறுப்பேற்பார். 1246 பால்பன் ஆட்சி பொறுப்பேற்பார். ஓகேங்களா? 2143 2143 இந்த ஆண்டுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவற்றில் குறியீட்டு எண்களை பயன்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. குட்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன். இரண்டாவது பாருங்க ஜஹாங்கீர், இமாயூன், அக்பர், ஷாஜகான். மூன்றாவது பாருங்க பாலாஜி, விஸ்வநாத், பாலாஜி, பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், சிவாஜி. இதில் சரியான வரிசை கேட்டிருக்காங்க. குட்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன். இதுதான் சரி. ஓகேங்களா, ஒன்று மட்டும்தான் சரி. பாருங்கள் எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர். பைபோஸ் என்ற கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கேள்வி சின்ன சேஞ்ச் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. அடிமை, கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர். குட்புதீன் ஐபக். ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அந்த கொஸ்டின். கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது? எந்த வம்சம் மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்ததுன்னா கில்ஜி வம்சம் தான். ஓகேங்களா, கில்ஜி வம்சம் தான் ரொம்ப குறுகிய காலம் ஆட்சி புரிஞ்ச வம்சம். அடுத்த கேள்வி பாருங்க. கிபி 1191 முதல் தரையின் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌகான். ஆப்ஷன் படிக்கிறேன் பாருங்கள் எது சரியானதுன்னு. ஆன்சர் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். முகமது கோரியை தோற்கடித்தார். ஆப்ஷன் பி பாருங்கள். முகமது கோரி வெற்றி பெற்றார். முகமது கோரியை தோற்கடித்தார். ஆப்ஷன் ஏ. முகமது கோரி வெற்றி பெற்றார். ஆப்ஷன் பி. முதல் தரையின் போர் கிபி 1191 நடைபெறவில்லை. ஆப்ஷன் டி பாருங்கள். இவை அனைத்தும் இல்லை. சரியான ஆன்சர் எதுனா முகமது கோரி தோற்கடித்தார். முகமது கோரியை தோற்கடித்தார் பிருத்திவிராஜ் சௌகான். ஓகேங்களா, இதான் சரி முதல் தரையின் போரில். அடுத்த கேள்வி பாருங்க. முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர். முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் தினார். யார் வெளியிட்டிருக்கான்னு பாருங்க, முகமது பின் துக்ளக். அடுத்து பாருங்க. கிபி 1504 நிறுவப்பட்ட டேஷ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். ஆக்ரா நகரத்திற்கு. எந்த ஆண்டு? 1504 அடித்தளமாக இருந்தவர் சிக்கந்தர் லோடி. ஒவ்வொரு கேள்வியிலையும் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். எல்லாத்தையுமே தெரிஞ்சு படிங்க. அடுத்து டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர். டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் ஃபகலுல் லோடி. ஃபகலுல் லோடி. அடுத்து எந்த ஆண்டு ஃபகலுல் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? எந்த ஆண்டு ஃபகலுல் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? 1451. கிபி 1451. அடுத்த கேள்வி பாருங்க. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு. ஓகேங்களா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், சயது வம்சம், துக்ளக் வம்சம், லோடி வம்சம். கடைசி லோடி வம்சம். அடுத்து தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? நசுருதீன் முகமது ஷா துக்ளக். தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் நசுருதீன் முகமது ஷா துக்ளக். நசுருதீன் முகமது ஷா துக்ளக். பிராமணர்கள் மீது ஜிசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யார்? பிராமணர்கள் மீது ஜிசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக். ஃபெரோஸ் துக்ளக். அடுத்து பாருங்க. மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து ஃபதானி இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறார்? இந்த கருத்து பாருங்க. மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து ஃபதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறார்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். குவாஜா ஷஹான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வசீர் ஆக இருந்தார். கீழ்கண்ட சுல்தானின் வசீராக இருந்தார். யார்? குவாஜா ஜஹான். முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். அடுத்து
மாலிக் ஃபக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர்? மாலிக் ஃபக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர்? முகமது பின் துக்ளக், இவருடைய இயற்பெயர் தான் முகமது பின் துக்ளக். அடுத்த கேள்வி பாருங்க. முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? ஜீனகானன். ஜீனகானன். அடுத்து பாருங்க. எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? முகமது பின் துக்ளக், இவருடைய ஆட்சி காலத்தில் தான். அடுத்து 1303ஆம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியவர் யார்? மாலிக் காஃபூர். யாரு? மாலிக் காஃபூர். 1303இல் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியவர் மாலிக் காஃபூர். அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையாக கால வரிசைப்படி எழுதுக. ரந்தம்போர், மால்வா, சித்தூர், குஜராத். சரியான வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. குஜராத், ரந்தம்போர், சித்தூர், மால்வா. ஓகேங்களா? 4, 1, 3, 2. அடுத்து பாருங்க. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? இவருக்கு தான் சிக்கந்தர் இசானி என்ற பட்டம் இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்வருவற்றுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார்? அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் பால்பன். ஓகேங்களா? யாரு? பால்பன். அடுத்து பாருங்க. ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷின் பிரதம அமைச்சராக இருந்தவர்? நிஜாமுல் முல்க் ஜீனைதி. யாரு? நிஜாமுல் முல்க் ஜீனைதி. இவர் தான் இல்துமிஷின் பிரதம அமைச்சராக இருந்தவர். அடுத்து பாருங்க. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. இல்துமிஷ். யார் அறிமுகப்படுத்தியது? இல்துமிஷ். அடுத்து பாருங்க. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? ஆல்ரெடி பார்த்தாச்சு. இல்துமிஷ். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஷ். ஓகேங்க. டெல்லி சுல்தானை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான கேள்விகள் அனைத்துமே நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.